திருச்சியில் பெரியவா கேம்பில் இருக்கிறதே சென்னையில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. 1923 வருஷம் மெட்ராஸ் மாகாணத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அது தலைமையில் அந்த தலைவர் பனகல் ராஜா மந்திரி சபையில் ஹிந்துக்களோட தர்மஸ்தாபனத்தெல்லாம் சரிவர பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஹிந்து தர்மஸ்தாபன மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வரதா உத்தேசிச்சிருந்தா. அது ஒரு தனி கமிட்டியோட பரிசீலனைக்கு விடப்பட்டிருந்தது. அரசாங்கத்தில் என்ன பண்ணினா, இந்த மசோதா பத்தி பொதுஜனங்களோட அபிப்பிராயம் என்ன, அவெல்லாம் தங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். இதை எழுத்து மூலியமாவும் தெரிவிக்கலாம். இல்லையா அந்த தனி கமிட்டியை பார்த்து அவள்கிட்ட நேரையும் ஆஜராகி அவளோட அபிப்பிராயங்கள்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பிரகடனத்தை பார்த்துட்டு பல பேர் தங்களோட அபிப்பிராயத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தா. அதுல இதுக்கு மேல என்ன பண்ணினா அப்படின்னா பனகல் ராஜா முக்கியமான இந்த மடங்கள், இந்த மதஸ்தாபனம், இது எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருந்தா. லெட்டர் அனுப்பிச்சு உங்களோட அபிப்பிராயம் என்ன, இந்த தர்மஸ்தாபன மசோதா முக்கியமா தேவையா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு தங்களோட கருத்தெல்லாம் தெரிவிக்கணும்னு எல்லாருக்கும் லெட்டர் போட்டிருந்தா. அதுல காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கும் பெரியவாளுக்கு லெட்டர் வந்திருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு பெரியவா என்ன பண்ணினா, ரொம்ப பழுத்த பிரபல வக்கீல் அவெல்லாம் கூப்பிட்டு இது எப்படி இருக்கணும் இந்த மசோதா, இப்ப அவ வரவு மசோதா போட்டிருக்கிறதுல என்னென்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு ஆலோசிச்சு இதுக்கு நம்மளோட அறிவுரை என்ன, நம்மளோட கருத்து என்னங்கிறத ஒரு மகஜர் தயார் பண்ணி டிராஃப்ட் பண்ணி கொண்டு வாங்கோ அப்படின்னா. ரொம்ப பழுத்த வக்கீல் தான், அனுபவம் வாய்ந்த வக்கீல். எல்லாருமே சேர்ந்துன்னு இதுக்கு ஒரு மகஜர் தயார் பண்ணிட்டு கொடுத்தா. அதை பார்த்துட்டு பெரியவா என்ன பண்ணினா, அதுல சில திருத்தங்கள்லாம் சொல்லி அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு கும்பகோணத்துல பிரபல வக்கீல் மகாலிங்கையர் அப்படின்னு அவரை தூதுவரா ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பிச்சா சென்னைக்கு அனுப்பிச்சு பனகல் ராஜாவை பார்த்து இந்த மகஜரை கொடுக்க முடியுமா. மகாலிங்கையர் பனகல் ராஜாவை பார்க்கிறார். இந்த மகஜர் கொடுக்கறதுக்கு முன்னால பனகல் ராஜா மகாலிங்கையர்கிட்ட கேட்டார், பெரியவாளுக்கு இந்த மசோதாவை பத்தி அபிப்பிராயம் என்ன, இது அவசியம்னு நினைக்கிறாளா இல்ல இது அனாவசியம்னு நினைக்கிறாளா, அவளோட அபிப்பிராயம் ரொம்ப முக்கியம், அவ என்ன நினைக்கிறா அப்படின்னு அவர் கேட்டார். உடனே மகாலிங்கேயர் சொன்னார், இல்ல பெரியவாளுக்கும் இதுல உடன்பாடு தான், அவசியம்னு தான் நினைக்கிறா. ஆனா இப்போ நீங்க டிராஃப்ட் பண்ணியிருக்கிற அந்த மசோதால சில ஷரத்துக்கள்லாம் இந்த மசோதாவோட நோக்கத்தையே பாதிக்கிறாப்புல இருக்குன்னு பெரியவா ஃபீல் பண்றா. அதனால எங்கெங்க பாதகமா இருக்கும்னு பெரியவா ஃபீல் பண்ணினாலோ அதெல்லாம் தான் இந்த நாங்க மகஜர்ல தயார் பண்ணிட்டு கொடுத்துருக்கு, அதுக்காக தான் இந்த மகஜர் கொடுக்கறது, வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன. இதை வாங்கி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அன்னைக்கு மத்தியானமே என்னன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல கோட்டையில அந்த தனி கமிட்டி அதோட விசேஷ கூட்டம் ஏற்பாடாயிருந்தது. அப்போ அதுல பல மடத்தை சேர்ந்தவா எல்லாருமே அதுல கலந்துண்டா, பல ஸ்தாபனங்கள் தர்மஸ்தாபனங்களை சேர்ந்தவாள்லாம். அதுல காஞ்சி மடத்து சார்பா பிரபலமான வக்கீல் TR ராமச்சந்திரையர் நேர ஆஜராகி பெரியவாளோட கருத்தெல்லாம் அதுல சொன்னார். இந்த கூட்டம் முடிஞ்சது. கூட்டம் முடிஞ்சோன்னு கடைசியா பனகல் ராஜா பேசினார். பனகல் ராஜா பேசுறது, இந்த மசோதாவை பத்தி காஞ்சி காமகோடி ஆச்சாரியால் பொதுவா அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் தெரிவிச்சிருக்கா. அவளோட அபிப்பிராயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. மேலும் அவ சொல்லி இருக்கிற இந்த யோஜனை எல்லாம் அரசாங்கத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால இந்த யோஜனைகள்லாம் நாங்க ரொம்ப வரவேற்கிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு சர்க்காரும் இந்த கமிட்டியும் பெரியவாளுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. அதனால எங்களோட எல்லாரோட நன்றி நமஸ்காரத்தை நீங்க அவசியம் தெரிவிக்கணும் அப்படின்னு ராமச்சந்திரையர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தார். இது பெரியவாளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அப்புறம் பெரியவாளோட யோஜனை பேரெல்லாம் வச்சுன்னு அப்புறம் அந்த மசோதா எல்லாம் பல மாறுபாடெல்லாம் ஏற்பட்டு வந்ததா சொல்லப்படுறது. ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைவர் ஆனா பரமா ஆஸ்தீகரான பெரியவாள்கிட்ட எவ்வளவு பக்தி இருந்தது, பிரியம் இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
எல்லா மதஸ்தர்களுக்கும் பெரியவாள்கிட்ட பிரியம் இருந்தது அப்படின்லாம் பார்த்துட்டே வரும். அதே மாதிரி இந்து மதத்திலேயே உள்ளவாளுக்கும் ஆஸ்திகாலா இருக்கட்டும் நாஸ்திகாலா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம் உண்டு. பெரியவா ஒரு சமயம் என்ன பண்ணா, ஆந்திராக்கு மடத்துல இருந்த ஒரு வைதிகரை ஏதோ ஒரு காரியமா அனுப்பிச்சிருந்தா. அவர் மெட்ராஸ்ல சென்ட்ரல்ல ரயில் ஏறி ஆந்திராவுக்கு போகணும். அதுல முதல் வகுப்பு போட்டியில அவருக்கு டிக்கெட்லாம் வாங்கி கொடுக்கப்பட்டிருந்தே அவர் உட்கார்ந்தார். அப்படி கிளம்புறதுக்கு முன்னால அதே அந்த கூப்பையில எய்த்தாப்புல இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துட்டார். யாருன்னா ஒரு நாஸ்திக கட்சியோட தலைவர். அவர் எங்கேயோ காரியமா போகணும், அவர் அந்த வண்டியில போறாரு போல இருக்கு. அவர் வந்து உட்கார்ந்துன்னொன்னு இந்த மடத்திலேந்து போன வைதிகருக்கு ஒரு மாதிரி ரொம்ப எம்பரஸ். ஸ்ரீ சந்திரசேகர குருர் பகவான் சரண்யே. உடனே அவர் சொன்னார், நீங்க பேப்பர் பாக்குற வழக்கம் உண்டா அப்படின்னு. உண்டு அப்படின்னு. இப்போ 2 நாளா பாக்குறேன். இல்ல பாக்கல அப்படின்னு. அதான் உங்களுக்கு உலக நடப்பு தெரியல அப்படின்னு. இப்ப நம்ம போயின்னு இருக்கோம், போற வழியில ஆந்திரால ஒரு இடத்த சொல்லி அங்க பெரிய கலவரம் நடந்துன்னு இருக்கு தெரியுமா, நியூஸ் எல்லாம் கேட்டேளான்னு. தெரியல இவருக்கு, பாவம் இவர் அப்பாவி. கலவரம் நடந்துருக்கு, போற வர ரயில் பஸ் இதெல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறா, ஒரே வன்முறையா இருக்கு, அந்த இடத்தை தாண்டி தான் நம்ம வண்டியும் போக போறது, அதுவானும் தெரியுமான்னு. ஓ அப்படியா, கேட்டுட்டேன். அதனால எந்த வண்டிக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நான் ஒரு விஐபியா இருக்கிறதுனால, ஒரு கட்சி தலைவரா இருக்கிறதுனால இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் பந்தோபஸ்தெல்லாம் ஸ்பெஷலா பண்ணியிருக்கா. அதனால என்னோட இந்த வண்டியில வந்தேன்னா நீங்க பத்திரமா நீங்க போக வேண்டிய இடம் போய் சேரலாம். அப்படி இல்லாத எனக்கு பயந்துட்டு வேற எங்கேயானும் போனேன்னா, வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன்னா என்ன ஆனாலும் ஆகலாம், கல்லடி வாங்கினாலும் வாங்கலாம். அதுக்காக சொன்னேன். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், இங்கேயே பேசாத இருங்கோ அப்படின்னு. இதை சொன்னோன்ன இந்த மடத்திலேருந்து போன வைதிகருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவர் என்ன மேடையில பேசுறது, இவ என்ன பேச்செல்லாம் பேசுறா, ஆனா தனியா அந்தரங்கமா பழகிறது எவ்வளவு நல்லவாளா இருக்கா. உலகத்துல எல்லாருமே நல்லவாதான், ஞானிகளை தான். அவளோட யாரை பார்த்தாலும் அவளுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, எங்கேயுமே நாம இருக்கிறத பொறுத்ததுதான். நாம நல்லவாளா இருந்தா உலகமே நல்லதா இருக்கும். நமக்கு விகல்பம் இருந்ததுன்னா உலகம் விகல்பமா தான் தெரியும். கருப்பு கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா எல்லா இடமும் கருப்பா தான் தெரியும். வெறுங்கண்ணோட பார்த்தா தான் எல்லா இடத்தோட அதோட சுபாவம் தெரியுது. அதை போலதான் இங்க இவர் இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு இவருக்கு ரொம்ப மனசு உருகி எடுத்தோம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இவ்வளவு நண்பரா ஆயிட்டே, ஃப்ரெண்ட் ஆயிட்டாலே, அழகா பேசின்லாம் போனா. அப்படி பேசிட்டு வரத்தே நீங்க எங்கேருந்து வரல, இவரோட வைதீக கோலத்தை பார்த்தோன்னே கேட்டார். மடத்திலேருந்து வரேன் அப்படின்னு. பெரியவாளை பத்தி விசாரிச்சேன். பெரியவா எந்த ஊர்ல இருக்கா, கேம்ப்ல இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா. ஏன்னா பெரியவா அப்ப அந்த தள்ளாத வயசுல நடந்து யாத்திரை பண்ணியிருந்த காலம். இந்த வயசுலயும் பெரியவா அப்படி நடந்து போயின்னு இருக்காளே, காட்டுலயும் மேட்லயும் போறாளே, அப்படி எல்லாம் பெரியவாளை பத்தி ரொம்ப நேரம் பேசின்னு வந்தார். எல்லாம் விசாரிச்சார். விசாரிச்சோன்னு ராத்திரி படுத்துன்னு தூங்கினா. அது என்ன பண்ணா, வெடிகாரத்தால 3 மணி வாக்குல இந்த மடத்து மனுஷர் இறங்க வேண்டிய ஊர் வந்துடும். அதை தாண்டிதான் அந்த தலைவர் போப்புரு. அப்படி அந்த ஸ்டேஷன் வந்தோன்னு இவரை எழுப்பி அவரோட பொட்டியெல்லாம் தூக்கி கொண்டு பிளாட்ஃபார்ம்ல வச்சு அவரே இறக்கி போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னதோட இல்லை, பெரியவங்களுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டார். இதுதான் பெரியவாளோட பெருமை. யாரா இருந்தாலும் சரி, பெரியவாள்கிட்ட பிரியம் காமிக்காத இருக்க முடியாது. காரணம் என்னன்னு, அது ஆத்மஸ்வரூபமான பரபிரம்மம் இல்லையா, அந்தரியாமே எல்லாத்துக்குள்ளேயும் அதுதானே வியாபிச்சிருக்கு. அதனால தங்கிட்டே தன்னோட ஆத்மாலேயே தனக்கு பிரியம் இல்லாத யாருக்கானு இருக்க முடியுமா, எந்த ஜீவராசியானு இருக்க முடியுமா. அதனாலதான் யாரா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ஒரு ஸ்பெஷலா பிரியம் வச்சிருந்ததுக்கு காரணம் அதான். ஏன் இந்த கட்சி தலைவருக்கு பெரியவாள்கிட்ட இவ்வளவு மரியாதை, இவ்வளவு பிரியம்னு வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஸ்ரீலங்கா பிரச்சனையை பத்தி பல சர்ச்சைகள்லாம் வந்தது. அப்போ பெரியவாள்கிட்ட வந்து சில கருத்தெல்லாம் கேட்கறதே பெரியவா என்ன பண்ணினா, இந்த தலைவர் பெயரை சொல்லி அவர்கிட்டையும் கருத்தை கேளு, அவரை போய் முதல்ல பாருங்கோ, அவரை இதில் இன்வால்வ் பண்ணி அவர்கிட்ட கருத்தை கேட்டு அதுபடி நடக்கணும் அப்படின்னு பெரியவா அட்வைஸ் பண்ணி வச்சிருந்தா. இது அந்த தலைவருக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சு என்ன, நம்மளை போய் பெரியவா ரெஃபர் பண்றாளே, நம்மள்கிட்ட வந்து கேட்க சொல்றாளே அப்படின்னு அவருக்கு ஒரு அபிமானம். இப்படி யாரார்கிட்ட எப்ப எப்படி உபயோகப்படுத்தணுமோ, யாரை எப்ப எப்படி மதிக்கணுமோ அதுல ரொம்ப சாமர்த்தியம், ரொம்ப கெட்டிக்கார பெரியவா. இப்படிதான் இருந்தா. அதனால்தான் இந்த பனகல் ராஜாவுக்கு முதலான வாழ்க்கெல்லாமும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியமாவே இருந்தது. அதுக்கப்புறம்
1923 ஜூன் மாசம் கும்பகோணத்துல குடந்தை கீழ்கோட்டம் அப்படின்னு அப்பர் சுவாமிகளால தேவாரம் பாடப்பெற்ற ஸ்தலம். நாகேஸ்வர சுவாமி மிருகநாயகி அப்படின்னு அம்பாள் பேர், சுவாமி பேர். அந்த கோவில்ல பாடகச்சேரி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான், அவர் திருப்பணி பண்ணி கோவில்ல கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த பாடகச்சேரி சுவாமிகளை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும். 1902 இந்த பாடகச்சேரி சுவாமிகளுக்கு 30 வயசு. இவர் பெரியவாளை விட 22 வயசு பெரியவர். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் மாதிரி தூய சந்நியாச கோலம், வெள்ளவெளேன்னு வஸ்திரத்தை கட்டிண்டு விபூதி ருத்ராட்சத்தோட கும்பகோணத்திலேயே தான் இருந்தார். காலங்கார்த்தால காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு பளிச்சுன்னு வஸ்திரத்தை கட்டிண்டு விபூதி ருத்ராட்சத்தோட கழுத்துல ஒரு சொம்ப கட்டின்னு இருப்பார். சொம்ப கட்டிண்டு கும்பகோணம் வீதி முழுக்கலும் போயிட்டு வருவர். அப்படி வீதி வீதியா போறதே என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷா யாரா இருந்தாலும் சரி, இந்த பாடகச்சேரி சுவாமிகளை பார்க்கிறவாள்லாம் தங்களால முடிஞ்ச காணிக்க அந்த சொம்புல சேர்ப்பா. அந்த சொம்பு ரொம்ப எடுத்துனா அவர் வீட்டுக்கு போயிடுவார். இது எதுக்காக இப்படி கலெக்ட் பண்ண, இந்த நாகேஸ்வர சுவாமி கோவில திருப்பணி பண்ணணுங்கிறதுக்காக. அந்த ராஜகோபுரம் ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சது. அந்த ராஜகோபுர திருப்பணி பண்ணணும், இன்னும் எல்லாத்தையும் மராமத்தெல்லாம் பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் கலெக்ட் பண்ணின. ஒண்ணுமே பேசவே மாட்டார். நாகேஸ்வரன் கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க போறது, டொனேஷன் கொடுங்க, இது மாதிரி பேச்சு கிச்சு ஒண்ணுமே கிடையாது. இவர் போறதையும் இந்த கோலத்தையும் இவரோட ரூபத்தையும் பார்த்தாலே எல்லாருக்கும் நம்மளை அறியாத காணிக்க செலுத்தணும் அப்படின்னு தோணும். அதாவது ஒரு சமீப காலத்திலாம் கூட, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாலாம் கூட நம்ம நாட்டுல எப்படி எல்லாம் மகான்கள்லாம் உலாவி இருக்கா, எப்படி எல்லாம் இருந்திருக்கா, எப்பேற்பட்ட தேசம் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தா பெருமையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அந்த பாடகச்சேரி சுவாமிகள் அப்படி சேர்த்து 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 தான் இந்த நாகேஸ்வர சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணினார். அதை விட வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த நாகேஸ்வர சுவாமி கோவில் வழியால அந்த காலத்துல வீடு கட்டுறதுக்கெல்லாம் காரை, சுண்ணாம்பு, செங்கல் இதெல்லாம் தானே வச்சு கட்டுவா. அதுல வண்டியில தான், இந்த மாட்டு வண்டியில தான் எடுத்துன்னு போவா லோடு. அப்படி போறதே என்ன பண்ணுவாளான்னாக்க, செங்கல் வண்டி போச்சுன்னா அந்த நாகேஸ்வர சுவாமி கோவிலுக்கு முன்னால 2 செங்கலை தூக்கி அங்க வச்சுட்டு போயிடுவா. அவளால ஆனா கான்ட்ரிபியூஷன். சுண்ணாம்பு காரா போனாக்க இத்தனை கை சுண்ணாம்பு எடுத்து அதுல போட்டுட்டு போக வேண்டியது. இப்படி எல்லாம் டொனேட் பண்ணியிருக்கா. அப்படி எல்லாம் பண்ணிதான் அவர் இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. ஆனா ஒரு சோதனை வந்தது. ஈஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னார், எந்த ஒரு பெரிய காரியம் எவ்வளவு பெருசா பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடுமையான சோதனையும் இருக்கும். ஏன் அப்படின்னார், அந்த காரியம் நாமளா கொண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு அந்த காரியம் ஈஸியா நிறைவேறுத்துனா அகம்பாவம் வந்துடும். ஒரு கர்மாவை பண்ணினா, காரியங்களை பண்ணினா நமக்கு உள்ள அகம்பாவம் போகணும், ஈகோ போகணும், ராகத்வேஷம் போகணும். அதுக்காக தான் கர்மானுஷ்டானமே. அப்படி இல்லாத இது நெகட்டிவா அதுவே நமக்கு ஒரு அகம்பாவத்தை கொடுத்துன்னா விபரீதமானா போகும். அதுக்காக தான் சுவாமி சோதனை அப்படிங்கிறதே பண்றார். அது மாதிரி இந்த பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் ஒரு சோதனை வந்தது. என்ன அப்படின்னா, இந்த கும்பாபிஷேகத்துக்கு டேட் வச்சிருக்கிறதே அந்த கோவில கட்டின ஸ்தபதிகளுக்கும் அந்த கோவில்ல அர்ச்சகர்களா இருக்கிற சிவாச்சாரியாளுக்கும் தகராறு வந்துருத்தோ. என்ன தகராறுன்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த கும்பாபிஷேகத்துல யாரு முதல்ல அபிஷேகம் பண்றது அப்படின்னு. இந்த ஸ்தபதிகள்லாம் நாங்க தான் பண்ணுவோம், இது சாஸ்திரத்துல இடம் இருக்கு, அதனால வெறும் கட்டுறது மட்டும் எங்களோட வேலை இல்லை, நாங்களும் அபிஷேகம் பண்ணுவோம், கும்பாபிஷேகம் பண்ணுவோம், நாங்க தான் அதுவும் முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு அவ ஆர்கியூ பண்றா. இந்த சிவாச்சாரியெல்லாம் முடியவே முடியாது, நாங்க தான் அர்ச்சகர்கள், ஆதிசைவர்கள், நாங்க தான் முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு. இப்படி 2 பேரும் தகராறு பண்றதுல இந்த தகராறு முத்தி போய் கோர்ட்ல கேஸா போயிடுது. கோர்ட்ல கேஸா போனா என்ன ஆகும், குறிச்ச நாள்ல கும்பாபிஷேகம் நடக்க முடியாத இழுத்துன்னு போறது. இது பாடகச்சேரி சுவாமியில ரொம்ப மனசு கஷ்டப்பட முடியுமா வச்சுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு இது நடந்தது இந்த கேஸ். அப்போ பெரியவாள 1920 விஷ்ணுபுரம் அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருக்கிறதே பாடகச்சேரி சுவாமிகள் நேர வந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி விண்ணப்பம் தெரிவிச்சார். இப்படி கட்டி கும்பாபிஷேகம் முடிகிற சமயத்துல இது மாதிரி ஒரு இடைஞ்சல் வந்துடுத்தோ. அதனால மனசு ரொம்ப வருத்தப்படுறது. என்ன பண்றதுன்னு தெரியல. பெரியவா தான் இதுக்கு ஒரு விதாயம் சொல்லணும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி தீக்கிறதுன்னு தெரியல, கோர்ட்ல போய் கேஸா நிற்கிறது அப்படின்னு சொல்ல பெரியவா என்ன பண்ணினா, இந்த ஸ்தபதிகள் சிவாச்சாரியால் எல்லாரையும் விஷ்ணுபுரத்துக்கு அழைச்சா. எல்லாரையும் கூப்பிட்டு 2 தரப்பு வாதத்தையும் கேட்டா.
கேட்டுவிட்டு அப்புறம் சொன்னா, இது அழிச்சின்னு வரத்தையே பாடகச்சேரி சுவாமி சொன்னார், பெரியவாள்கிட்ட போறோம், பெரியவா என்ன சொல்றாளோ அதுதான் தீர்ப்பா, 2 பேரும் ஏத்துக்கிறதா தான் நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இப்படி 3 வருஷம் கேஸ் நடந்ததுனால எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனசு வருத்தமா இருக்கும் இல்லையோ, சரி இது காரியம் நடந்தா போறோம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் வந்து சொல்ல, பெரியவா சொன்னா, சிவாச்சாரியால் 2வது அபிஷேகம் பண்ணட்டும், ஸ்தபதிகள் முதல்ல அபிஷேகம் பண்ணலாம், இது சாஸ்திர சம்மதம், அதனால முதல்ல அவா கையால அபிஷேகம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்க பண்றதுதான் நியாயம், சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒத்துண்டா. இத்தனை நாள் கோர்ட்டு கேஸ்ன்னு போனவா இப்ப பெரியவா இந்த தீர்ப்பை சொன்னோன்னு, ஸ்தபதிகள் முதல்ல அபிஷேகம் பண்ணட்டும், அப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சிவாச்சாரியர்கிட்ட சொன்னோன்னு 2 தரப்பும் ஒத்துண்டா. 2 பேர் சந்தோஷமா ஒத்துண்டா, ஏதோ நிர்பந்தத்துக்கு ஒத்துக்கல, சந்தோஷமா ஒத்துண்டா. அப்படி ஒத்துக்க 1923 வருஷம் ஜூன் மாசம் வெகு சிறப்பா இந்த கும்பகோணத்துல நாகேஸ்வர சுவாமி கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ பாடகச்சேரி சுவாமிகள் அளவு கடந்த சந்தோஷப்பட்டார். பெரியவாளுக்கு அப்படி நன்றி தெரிவிச்சு பெரியவாளை பாராட்டினர். அப்படி திருச்சியில இருந்த பெரியவா பட்டவாத்துல வழியால வரத்தே தான் சித்தரஞ்சன் தாஸ், டாக்டர் சத்யமூர்த்தி இவாள்லாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிண்டா. அதுக்கப்புறம் புருஷோத்தம் தாஸ் டாண்டன் அப்படிங்கிறவர், அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினார். அவர் ஹிந்தி பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கிறதே பெரியவா அந்த காலத்துல அந்த ஹிந்தி பிரச்சாரத்துக்காக அவருக்கு டொனேஷனா 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தா. 1924 வருஷம் வியாச பூஜை திருவையாத்துல நடந்தது. பஞ்சநத கஷேத்திரம், ஐயாரப்பன் தர்மசம்பர்தனி அப்படின்னு உயர்ந்த கஷேத்திரம், அப்பர் சுவாமிகளுக்கு கைலாசமா தெரிஞ்ச இடம். அப்பேற்பட்ட அந்த திருவையாறுல 24 வருஷம் வியாச பூஜையை பெரியவா பண்ணினா. இந்த காவேரி கரையில புஷ்ய மண்டபம் அப்படின்னு இருக்கு, அந்த மண்டபத்திலே சந்திரமௌலீஸ்வர பூஜையை வச்சுட்டு பெரியவா வியாச பூஜை பண்ணிட்டு இருக்கா. சாதுர்மாச சங்கல்பம் ஆயிடுத்து. முதல்லயே சொன்னேன் இந்த சாதுர்மாசம்னா மழைக்காலம் அப்படின்னு. மழைன்னா அப்படி ஒரு மழை பெஞ்சு காவேரியில வெள்ளப்பெருக்கு. எப்படி வெள்ளம் அப்படின்னா, காவேரிக்கு வடக்க 3 கிலோமீட்டர் தள்ளி கொள்ளிடம் ஓடுறது, 3 கிலோமீட்டர் தாண்டி கொள்ளிடம், தெற்கு பக்கம் காவேரி. இந்த வடக்க 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்த இந்த கொள்ளிடமும் காவேரியும் ஒன்னா ஆயிட்டுறது. நடுப்புற இருந்த அத்தனை இடமும் தண்ணி காடா ஆயிடுது. அந்த அளவுக்கு ஒரு பெரும் வெள்ளம். அது மாதிரி ஒரு வெள்ளத்துல பெரியவா என்னன்னா காவேரி கரையிலோ புஷ்ய மண்டபத்துல இருக்கா. அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து நடுங்கி போயிட்டா. பல வீடெல்லாம் சேதமாச்சு, கால்நடைகள்லாம் போயிடுத்து, எல்லாம் ஜனங்களோட ஏழைப்பாழிகளோட உடைமைகள்லாம் எல்லாம் போயிடுத்து. அப்படி இருக்கிற சமயத்துல பெரியவா என்ன பண்ணா, என்ன ஆனாலும் சரி விரதமா சங்கல்பம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன்னு உட்காண்டாச்சு. இன்னுமே என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு அந்த மண்டபத்திலேயே இருக்க ஜனங்கள்லாம் பத்தி இப்படி ஒரு திருடவிரதமா சங்கல்பமா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பெரியவாளோட அந்த தபஸ வைராக்கியத்தை பாராட்டினா. அப்படி இருக்க பெரியவா என்ன பண்ணினா, அத்தனை ஜனங்களும் கஷ்டப்படுறதுனால மடத்துல அன்னதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி, இந்த தண்ணியா இருக்கே ஊர் முழுக்கலும் தண்ணியா இருக்கு, அதனால யானை மேல சாமானெல்லாம் ஏத்திண்டு போய் அந்த ஜனங்களுக்கு விநியோகம் பண்றதுக்கு, இன்னும் அண்டாக்கள்ல சமையல்லாம் பண்ணி போட்டுல வச்சுட்டு இனிமே கிராமம் கிராமமா போய் அத்தனை பேருக்கும் உணவெல்லாம் கொடுத்து இத மாதிரிலாம் கைங்கரியம் பண்ணியிருந்தா. பண்ணி ஒரு 15 நாள் ஆச்சு இந்த வெள்ளப்பெருக்கு வடிகிறதுக்கு. இந்த 15 நாளும் முழுக்க 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 சுத்தீவிர உள்ள கிராமங்கள் அத்தனை ஜனங்களுக்கும் பெரியவா பண்ணின இந்த உபகாரத்தினால்தான். அப்படி இருக்க அரசாங்கத்தால கூட அப்போ ஒண்ணும் போய் கிட்டக்கு போய் ஒன்னும் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்தம்பிச்சு போனது. அப்படி இருக்கிறதே தான் காங்கிரஸ் தலைவர் ஷாரங்கபாணி ஐயர் அப்படிங்கிற அவ தலைமையில பல காங்கிரஸ் தொண்டர் எல்லாமும் இதுல ஈடுபட்டா. அப்படி இருக்க ஒரு 15 நாள் கழிச்சு வெடிய தஞ்சாவூர்ல கலெக்டரா இருந்தார் HM ஹூட் அப்படிங்கிற வெள்ளக்காரர். அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவாளோட சர்வீஸை பாராட்டி, அரசாங்கம் கூட உதவ முடியாத இடத்துல பெரியவா இருந்து காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றியை தெரிவிச்சார். குன்றேந்தி குளிர்மழை காத்த குணம் அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றோம். கோகுலத்துல ஆயர்பாடியில அப்படி ஒரு இந்திரனோட கோபத்தினால மழை பெய்யறதே என்ன பண்ணார், சுவாமி அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போய் கோவர்தனகிரியை தூக்கி தன்னோட கையால பிடிச்சிட்டு ஒரு வாரம் நின்று அந்த ஜனங்கள்லாம் காப்பாத்தின, ஆயர்பாடி ஜனங்கள்லாம் காப்பாத்தின அப்படிங்கிறோம். அதே குணம்தான் போல இருக்கு. அதே ஜெகத்குரு அதே பரமாத்மா தானே இங்கேயும் வந்திருக்கா. அதனால இந்த திருவிழாத்துல எதுக்காக பெரியவா வியாச பூஜைக்கு வந்தா அப்படின்னா, இந்த ஜனங்களை
காப்பாத்தணுங்கிறதுக்காகவே வந்தாப்புல இருக்கு. இப்படி ஒரு உட்பாதத்திலேருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஏன்னா 3 கிலோமீட்டருக்கு காவேரியும் கொள்ளடையும் ஒன்னாறு அளவுக்கு வெள்ளக்காடு வந்திருக்குன்னா எத்தனை ஜனங்களுக்கு எவ்வளவு அந்த இடம் எல்லாமே இந்த ஏரியா முழுக்களுமே நாசமானா ஆயிருக்கணும். அப்படி இல்லாத வெறும் உடைமைகள் தான் போச்சு, சேதம்ங்கிறது குறைவாதான் இருந்தது. அப்படின்னா காரணம் என்னன்னா பெரியவா இருந்ததுனால. பஞ்சபூதங்களும் அவளுக்கு பயப்படாத, ஈஸ்வரனுக்கு பயந்து இந்த ஆணைக்கு பயந்துன்னு தானே நடக்கிறது. அப்படி குளிர்மழை காத்த குணம் மாதிரி இங்கேயும் பெரியவா காப்பாத்தினா அந்த ஜனங்கள் எல்லாம். அப்படி இருக்கிறதே தான் இதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கு. கும்பகோணத்துல கள்ளர் வீதி அப்படின்னு இருக்கு, காவேரிக்கு வடக்க. அங்க ஒரு சமயம் தீ விபத்து ஏற்பட்டுருது. அந்த தீ விபத்து வந்தோடனே சாம்பலான அத்தனை வீட்டுக்கும் திருப்பி வீடு கட்டி தர சொல்லி அத்தனை பேருக்கும் உணவு உடையிலேருந்து எல்லாம் பெரியவா பண்ணினா. இப்படி அந்த சமுதாய பணியிலையும் பெரியவா சளைக்காததான் பண்ணியிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது.